Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CBSE 10th standard chapter 1ல உள்ள ஒரு எக்ஸாம்பிள் prove that root 3 is irrational. Already root 2 is irrational னு ஒரு theorem பார்த்திருக்கோம். So இப்போ we have to prove that root 3 is irrational. First of all we want to know about that rational and irrational. Rationalனா என்ன? Irrationalனா என்ன? rationalனா p by q ஃபார்மேட்ல எழுதலாம் and it has no factors. irrationalனா p by q ஃபார்மேட்ல எழுத முடியாது. அந்த மேஜர் டிஃபரன்ஸ் இன்னொரு வீடியோல கொடுத்திருக்கேன். அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஸ்யூம் பண்ணிக்க போறோம். என்னன்னு அஸ்யூம் பண்ணிக்க போறோம்? ரூட் 3 rational அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்க போறோம். ரூட் 3 rational அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்க போறோம். சோ rationalனா என்ன ஃபார்மேட்ல எழுதலாம்னு சொன்னேன்? p by q ஃபார்மேட்ல எழுதலாம். So we have to write, we should write root 3 is equal to p by q. இந்த ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். So root 3 the whole squared which is equal to p divided by q the whole squared. So root 2 squared cancel ஆயிடுச்சுனா we have 3 is equal to p divided p squared q squared. நான் இங்க கொண்டு போயிட்டேன் 3q squared is equal to p squared. equation 1 னு மார்க் பண்ணிக்கோங்க. next 3 again இங்க கொண்டு வரேன். So we have q squared is equal to p squared divided by 3. So இந்த element எதை மீன் பண்ணுதுன்னா p squared is divided thoroughly by number 3. Therefore, if 3 divides p squared na, then 3 also divides p. அதாவது 3 squared divided by 3. p squared divided by 3. அப்ப இதோட எலிமெண்ட் என்ன? நம்பர் என்ன? 3 ஸ்கொயர்டுங்கிறது 9 டிவைடட் பை 3. சரியா? p ஸ்கொயர்ட் ஒரு ஸ்கொயர் நம்பர் ஒரு நம்பரால டிவைட் ஆச்சுன்னா அதோட ஒரிஜினல் நம்பரும் கண்டிப்பா என்ன ஆகும்னு சொல்றாங்க? அதே சேம் நம்பரால டிவைட் ஆகும்னு சொல்றாங்க. So if 3 divides p squared then 3 also divides p. So இதுல என்ன சொல்லலாம்? Therefore 3 is a factor of p. Next we have to prove என்னன்னு ப்ரூவ் பண்ணா 3 is also a factor of q னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். For this let us take p is equal to 3c. அதுக்காக நான் pங்கிறத 3c னு எடுத்துக்கிறேன். in equation 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். what is our equation 1? 3q squared is equal to p squared. 3q squared is equal to p squared. p க்கு பதிலா நான் என்ன எடுத்திருக்கேன்? 3q squared is equal to 3c the whole squared which is 3 square na 9c squared. சரி, இந்த 9 மட்டும் நான் இந்த சைடு கொண்டு வரேன். So 3q squared divided by 9 is equal to c squared. So 9 இதுவும் cancel ஆயிடுச்சுனா we have q squared divided by 3 which is equal to c squared. இந்த எலிமெண்ட் எதை சொல்லுது? q squared divided by 3 na q also divided by 3. Therefore if 3 divides q squared then it also divides q. q வையும் டிவைட் பண்ணனும் சொல்றோம். Therefore 3 is a factor of q. So 3 is a factor of p னு சொல்லிட்டோம். 3 is a factor of q னு சொல்லிட்டோம். Therefore என்ன சொல்லலாம்? 3 is a factor of p by q. பட் rational நம்பர்னா நமக்கு no factors இருக்கணும். rational தான் எடுத்திருக்கோம். ஆனா factors இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். Therefore it is contradicts னா மறுக்குது அப்படின்னு. it is contradicts to our assumption. நம்ம assumption என்ன எடுத்திருக்கோம்? contradicts to our assumption root 3 is rational. சரியா? Therefore root 3 is not rational. Obviously we say that root 3 is irrational. Root 3 is irrational.
once again I'll tell, very easy problem. root 3 is irrational னு prove பண்ணோம். நம்ம அதுக்காக என்ன எடுத்துக்க போறோம்? root 3 is rational அப்படினு எடுத்துக்க போறோம். rational numberனா we should write in p by q form. so p by q formல எழுதிட்டோம். squaring on both sides. root 3 இங்க வந்திருது p squared by q squared. p இங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னா p squared divided by 3. இந்த ஃபேக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா p squared 3 ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப 3 வந்து p squared டிவைட் பண்ணுச்சுன்னா p squared டிவைட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா p ஐயும் டிவைட் பண்ணும். அப்ப 3ங்கிறது ஒரு ஃபேக்டர் ஆஃப் p அப்படினு மாறுது. let us take இப்ப p க்கு பதிலா 3c ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 ல இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா we have q squared divided by 3. அப்ப q squaredங்கிறது 3 ஆல டிவைட் ஆகும் அப்படினு சொல்றாங்க. then 3 divides q squared னா 3 also divides q ன்னு சொல்லிடலாம். அப்ப 3ங்கிறது ஃபேக்டர் ஆஃப் q வும் மாறுது. then 3 is a factor of p by q ன்னு சொல்லலாம். so it is contradicts to our assumption. நம்ம assumption என்ன? root 3 is rational. rationalனா p by q ஃபார்மேட்ல எழுதலாம். பட் என்ன கூடாது? ஃபேக்டர்ஸ் இருக்க கூடாது. இது என்ன சொல்லுது? ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்ப கண்டிப்பா root 3ங்கிறது rational கிடையாது. therefore we conclude that root 3 is irrational. thank you.